எதுக்கு கோவிலுக்கு போறோம்? எல்லையில்லாத ஆனந்தமயமான தன் லோகத்தை விட்டு நமக்காக சுவாமி நம்ம பூஜைக்கு வரார். இது இருக்க எதுக்கு கோவிலுக்கு போகணும்? மன நிம்மதிக்காகவா? ரிலாக்ஸ் பண்றதுக்கா? வைப்ரேஷன்ஸை அப்சார்ப் பண்றதுக்கா? நம்ம குறைகளை சொல்றதுக்கா? என் வீடு வரைக்கும் வந்த சுவாமி கோவிலுக்கு வர சொல்லிதான் நம்ம குறைகளை தீர்க்க வைப்பாரா? என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் சீர்பாது சேவையும் மறவாத, குற்றேவலங்களை கொல்லாமல் போகாதே, இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? கோவிலுக்கு போக வேண்டியது கைங்கரியத்துக்காக. எப்படி வீட்டுக்கு வந்த சுவாமியை நம்ம குடும்பமா சேர்ந்து விழுந்து விழுந்து கவனிப்போமோ, அப்படி உலகத்துல நமக்காக நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல வந்த சுவாமிய நம்ம கண்ணில் வச்சு கவனிக்கணும். கோவிலுக்கு வர எல்லாருக்கும் கைங்கரியம் உண்டு. ஸ்ரீபாதம், கொடை, சாமரம், அர்ச்சகம், வாசனை தூபம், வேண்டுதல் இல்லாம விளக்கேத்துறது, பூமாலைகள் தொடுக்கிறது, ஆடுறது, பாடுறது, வாத்தியம் வாசிக்கிறது, சுவாமி பேரை சொல்றது, பிரசாதம், உழவாரம், உபயம், இது எதுவுமே முடியலன்னா விழுந்த துளசியோ வில்வமோ யார் காலிலையும் படாம எடுத்து ஓரமா போடுறதோ